ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நோ யுவர் பைபிள் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் வெள்ளூர் ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஒரு பெரிதான பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பது என்பது ஒரு விலையேறப்பெற்ற காரியம். இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். ஆண்டவர் அந்த வாய்ப்பை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அனுதினமும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நமக்கு ஆண்டவர் அந்த ப்ரோக்ராம் மூலமாக அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டு வார்த்தையை கேட்டு அவர்களை வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், ஒய் ஹோலினஸ் மேட்டர்ஸ், ஏன் பரிசுத்தம் முக்கியமானது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களுக்கு என்ன செய்வதுண்டு, முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. அநேக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்டு. ஆனால் ஒரு காரியத்திற்கு மாத்திரம் நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்க தவறி விடுகிறோம். ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் பரிசுத்தம் என்று வருகிற பொழுது வி ஓவர்லுக் ஹோலினஸ், தவறு விடுகிறோம். அந்த இடத்துல கண்டுக்காமல் நம்ம என்ன செய்கிறோம், போய்விடுகிறோம். இந்த நாளிலும் அதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், என்னோட இணைந்து கவனிக்கும்படியாக கேட்கிறேன். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செஞ்சேன், பிரித்தெடுத்தேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். நோ, God has set us apart. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார், பிரித்தெடுத்திருக்கிறார். அநேக நேரத்தில் பல டெஃபினிஷன்ஸ் நம்ம கேட்டிருப்போம் பரிசுத்தத்தை குறித்து. இன்னும் இந்த நாளில் நான் ஒரு டெஃபினிஷன் கொடுக்க ஆசைப்படுறேன். இதுதான் பெர்ஃபெக்டான டெஃபினிஷன் அப்படிங்கிறது இல்லை, நான் கற்றுக்கொண்டதை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். Holiness is not about being perfect, no? But being set apart for God and living life that pleases God. அப்போது பரிசுத்தம் என்பது நாம் சரியாக இருப்பது அல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதாவது வசனத்தில் வாசித்தது போல் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது ஆண்டுடைய சித்தத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது தான் பரிசுத்தம் என்பது. இது நான் கற்றுக்கொண்ட ஒரு சின்ன டெஃபினேஷன். இதுதான் நான் சரி அப்படின்னு சொல்லவில்லை, நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம். பரிசுத்தம் என்று வார்த்தையை நாம் கேட்ட உடனே அநேக நேரங்களில் நம்முடைய சிந்தைக்கு தோன்றுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், பாவத்தை விட்டு விலகுவது அப்படின்னு சொல்லி. சரிதான், தவறல்ல. ஆனால் பரிசுத்தம் என்பது ஆண்டவரோடு சேருகிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. பாவத்தை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நாம் சேருகிறது என்னது, பரிசுத்தம். இந்த நாளிலுமே ஒரு 4 காரியத்தை, ஏன் பரிசுத்தம் முக்கியம், வை ஹோலினஸ் மேட்டர்ஸ், ஒரு 4 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இணைந்து. முதலாவது, ஹோலினஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர். பரிசுத்தம் என்பது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் பரிசுத்தர். ஸோ பை நேச்சர் என்னது, காட் இஸ் ஹோலி. பை நேச்சர் வி ஆர் சின்னர்ஸ். நாம் நேச்சராகவே, அதாவது நாம் பிறந்ததுலேருந்து நாம் எல்லாம் பாவிகள். தாவீது இப்படியாக சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் என்ன செய்தார், கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பை நேச்சர் வி ஆர் சின்னர்ஸ். நாம் எல்லாருமே சின்னர்ஸ், பாவிகள் நாம் எல்லாருமே. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பை நேச்சர் ஹி இஸ் ஹோலி. அவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆதியும் அந்தமாக இருக்கிறார். இவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறார், நம்ம முதல்ல பார்த்தோம், ஹோலினஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர். அதாவது பரிசுத்தம் ஆண்டோட குணாதிசயம்.
அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தில் வாசித்தது போல் நான் பரிசுத்தராகிய நீங்கள் என்ன செய்யுங்க. ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு ரெஃப்ளெக்ட் ஹிஸ் கேரக்டர். இந்த ஹோலினஸை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை, அதாவது கல்யாணமான ஒரு புது தம்பதிகள் குழந்தை பிறந்தவுடனே பார்க்க போன பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த குழந்தை யாரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க, இந்த குழந்தை அப்பா மாதிரி இருக்குது, அல்லது இந்த குழந்தை அம்மா மாதிரி இருக்குது, இந்த குழந்தையோட மூக்கு அப்பா மாதிரி இருக்குது, கண் அம்மா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பார்த்துருப்போம், நம்முடைய குடும்பங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம். அதே போல் தான் ஆண்டவர் என்ன பண்ண நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த கேரக்டரை நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர் நம்ம அந்த கேரக்டரை மற்றவங்கள்ட்ட ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லி என்ன செய்கிறார், எதிர்பார்க்குறார். ஸோ இந்த ஏன் பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அது ஆண்டவருடைய குணாதிசயமாக இருக்கிறது முதலாவது. இரண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹோலினஸ் பிரிங்ஸ் அஸ் க்ளோசர் டு காட். இந்த பரிசுத்தம் நம்ம ஆண்டவரோடு நெருக்கமாய் கொண்டு செல்லுகிறது. ஆதாம் ஏவாள் செய்த ஒரு தவறினாலே, ஒரு சிறிய கீழ்ப்படியாமையினாலே இந்த க்ளோஸ்னஸை நம்ம இழந்து போனோம். திஸ் க்ளோஸ்னஸ் வாஸ் ப்ரோக்கன் பிகாஸ் ஆஃப் தி சின் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ். ஆதாமும் ஏவாள் செய்த பாவத்தினாலே, இந்த கீழ்ப்படியாமையினாலே நாம் இந்த பெரிய உறவை இழந்து போனோம். வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, என்னோட இணைந்து கவனிக்கும்படியாக கேட்கிறேன். எபிரேயர் 12:14 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் பார்த்தது போல ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினாலே we lost the relationship with God. அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ளான அந்த உறவை நாம் இழந்து போனோம். பின்பு பிதா தம்முடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அந்த பூமியிலே அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். ஸோ இப்பொழுதும் இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரோடு நெருங்க முடியாது. இந்த சின் என்ன பண்ணுதுன்னா, இந்த சின் இஸ் பிளாக்கிங் அஸ். ஆனால் இந்த பரிசுத்தம் என்ன செய்கிறது, இந்த பரிசுத்தம் என்ன செய்கிறது என்றால் நம்மை ஆண்டவரோடு நெருங்கி கொண்டு போகிறது. இந்த சின் அப்படிங்கிற டிஸ்ஒபீடியன்ஸ் நம்மளை ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறது. இட்ஸ் பிளாக்கிங் அஸ் ஃப்ரம் காட், பட் ஹோலினஸ் இஸ் ஹெல்பிங் அஸ் டு கோ நியர் டு காட். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஹோலினஸ் ட்ராஸ் அஸ் க்ளோசர் டு காட். இந்த பரிசுத்தம் என்பது நம்மை ஆண்டவரோடு நெருங்கி கொண்டு செல்கிறதை மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த பரிசுத்தம் வாழ்க்கையில் இருக்குமானால், அதாவது த செட் அப்பார்ட் லைஃப், ஆண்டவருடைய சித்தத்தை சேர்க்கிற வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கையில் இருக்குமானால், ஆண்டவருக்குள்ளான அந்த உறவில் என்ன செய்ய முடியும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ முதலாவது நம்ம பார்த்தோம், ஏன் பரிசுத்தம் முக்கியத்துவம் நம்மளோட வாழ்க்கையில் அப்படின்னா, அது ஆண்டவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. ஹோலினஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர். ரெண்டாவது, ஹோலினஸ் பிரிங்ஸ் அஸ் க்ளோசர் டு காட். ஆண்டவர் நெருக்கமாக என்ன செய்யுது, நம்மை கொண்டு போகிறது இந்த பரிசுத்தம். மூன்றாவதாக, இந்த ஹோலினஸ் அதாவது பரிசுத்தம் என்ன செய்யுது அப்படின்னா, நம்மை ஒரு நல்ல சாட்சியாக இந்த பரிசுத்தம் மாற்றுகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இணைந்து கவனிங்க. மத்தேயு 5:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். நாம் வெளிச்சமாக இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தினுடைய வேலை என்ன? இந்த வெளிச்சம் என்ன செய்யுது? இந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற இடத்திற்கு போய் அங்கே என்ன செய்யுது, இருக்கிற இருளை விரட்டி வெளிச்சத்தை கொடுக்கிறது. அதே போல தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, அதாவது நாம் பரிசுத்தமாக வாழுகிற இந்த வாழ்க்கையின் மூலமாக இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை கொண்டு போக முடியும். வயதிலே மூத்தவர்கள் பெரியவர்கள் அநேக நேரத்தில் சொல்லுவது வந்து, டோன்ட் லூஸ் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யாதீங்க, உங்கள் கேரக்டரை எப்பவும் இழந்து போகிறாங்க. நீங்கள் எதை இழந்து போனாலும் பரவாயில்ல, டோன்ட் லூஸ் யுவர் கேரக்டர். ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற வார்த்தையை என்ன செய்வாங்க, மனிதர்கள் மறந்து விடுவார்கள். அல்லது நம்ம பேசுகிற வார்த்தையை பெரும்பாலும் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கிறது இல்லை. நம்முடைய இந்த பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நம்மால் என்ன செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறவர்கள்
யாரை பார்ப்பார்கள்? நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். இந்த பரிசுத்தம் நமக்கு என்ன செய்யுது? அதுக்கு உதவி செய்கிறது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு விட்னஸ் கிரைஸ்ட். நம்முடைய பேச்சின் மூலமாக, நம்முடைய நடக்கையின் மூலமாக, அல்லது நாம் செயல்பாட்டின் மூலமாக என்ன செய்ய முடியும்? சாட்சியாக நம்மளால் வாழ முடியும். இப்போ இந்த பரிசுத்தம் நமக்கு எதற்கு உதவி செய்கிறது என்றால், ரெஃப்ளெக்ட். முதல்ல பார்த்தோம், பரிசுத்தம் என்பது ஆண்டவருடைய குணாதிசயை வெளிப்படுத்துன்னு பார்த்தோம். இரண்டாவது, பரிசுத்தம் ஆண்டவர் நம்முடைய இணைக்கிறதுன்னு பார்த்தோம். மூன்றாவது, இந்த பரிசுத்தம் என்பது நம்ம நல்ல சாட்சியாக என்ன செய்யுது? மாற்றுகிறது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை மூலமாக நாம் அநேகருக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக நம்ம ஒரு நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும், சாட்சி உள்ளவர்களாக இருக்க முடியும். கடைசியாக, நான்காவதாக, இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய கட்டளை. ஹோலினஸ் இஸ் அ கமாண்ட் ஆஃப் காட். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள். வசனம் 16, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போது பரிசுத்தம் என்பது ஒரு கமாண்ட், இங்கே ஒரு கட்டளையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தராக இருக்கேன் ஆகியால் என்ன பண்ணுங்க, நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தராக இருக்கணும். வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்தராக இருக்கேன், உங்களுக்கு தோணுச்சுன்னா அல்லது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்ல. அங்கே வந்து இஃப் யூ வாண்ட் டு பி ஹோலி அப்படிலாம் சொல்லப்படல. பி ஹோலி, நான் பரிசுத்தராக இருக்கேன், ஸோ நீங்களும் என்ன செய்யுங்க? பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும் அப்படி சொல்லி. நான் ஆல்ரெடி சொன்னேன், பரிசுத்தம் என்பது பர்ஃபெக்ட் லைஃப் இல்லை, ஒரு செட்டப்பாட் லைஃப். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற, ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிற, ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற ஒரு செட்டப்பாட் லைஃப் தான் பரிசுத்தம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி. அது மாத்திரமல்ல, பரிசுத்தம் என்பது ஆண்டவரோடு நெருங்குவது, பாவத்தை விட்டு விலகுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நெருங்குவதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை நாம் என்ன செஞ்சோம்? கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் கற்றுக்கொண்டதுபடி ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறார்? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவரை போல் என்ன செய்யணுமா? நாமும் பரிசுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு பெற்றோர் எப்படி அவங்க பிள்ளைகள் இடத்துல எதிர்பார்ப்பாங்களோ, பிள்ளைங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்ப்பாங்களோ, நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல லைஃப் அவங்களுக்கு கிடைக்கணும், அதே போல் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாருன்னா பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு கட்டளைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஒபே டு த கமாண்ட் ஆஃப் காட். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமானால் அவர் என்ன பண்ணுறாரா? அந்த கிருபையை நமக்கு கொடுக்குறார். He gives us the grace to live a holy life. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற கிருபையை ஆண்டவர் கொடுக்குறார். ஏன் அப்படின்னா, நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நமக்கு அந்த கிருபை வேணும், ஆண்டவருடைய ஹெல்ப் நமக்கு வேணும். நம்முடைய திராணியினாலேயோ திறமையினாலேயோ அல்லது நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ்னாலேயோ நம்மளால் பரிசுத்தமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய உதவி நமக்கு இருக்குமானால் நம்மால் என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாய் வாழ முடியும். ஸோ இந்த 4 காரியத்தை தான் நான் முக்கியப்படுத்த உங்களோட ஆசைப்படுகிறேன். ஏன் பரிசுத்தம் முக்கியம்? ஒய் ஹோலினஸ் மேட்டர்ஸ் ஏன் முக்கியத்துவம்னா, முதலாவது, இட் ரெஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு go closer to God. It brings us closer to God. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல சாட்சியாக, அதாவது holiness makes us effective witness. கடைசியாக நம்ம பார்த்தது போல் holiness is a command of God. ஸோ இந்த 4 காரியத்தை நாம் பார்த்தோம். இனி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பரிசுத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த 4 காரியத்தை நாம் பார்த்துருக்குறோம். நான் நம்புகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட பேசியிருப்பார்னு சொல்லி நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் பரிசுத்தத்திற்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமோடு இணைந்திருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசுவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.